சார் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் 2 மந்த்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. 2 மந்த்ஸ். ஆனால் அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எனக்கு காலில் விழுன்னு கேட்பான் சார். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னுலாம் சொல்லுவான். அப்போ நான் சொல்லுவேன் நான் தான் பெரிய பொண்ணுன்னு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க சார். என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போதே இவன் ஐடி கார்டு கூட போடாமல் வந்தாங்க சார். ஏங்க ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஐடி கார்டா போட்டு வருவானுங்க? உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல. நீ என்னோட சின்ன பையன், சாரி நீ ஏமாத்தி லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொன்னேன் சார். சொன்னேங்க சார். ஆ. சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த எப்படி வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? வீட்டுல சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. நார்மலாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்சை கேளுமா, நான் சொல்கிறது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டே உன்னை விட நான் தாண்டா வயசில் பெரியவன், நீ ஏன் பேச்சை கேளுடா அப்படின்னு. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. காதல் திருமணம் தான்? ஆமாம், லவ் மேரேஜ் தான் சார். அவங்க என் காலேஜ் ஜூனியர். ஆனால் அது வீட்டில் தெரிய வரப்ப எங்கள் அம்மா வந்து தம்பி தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கா அக்கான்னு சொன்னியடா அப்படின்னாங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? தம்பி தம்பி நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணல சார். கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. சரி நீ என்ன நம்புறியா, என் கூட வரியா அப்படின்னாங்க. நான் அடுத்த செகண்ட் யோசிக்காம சரி போலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டை விட்டு போயிட்டோம். அவங்க வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம பெரியவங்களாக இருந்தோம்னா வந்துட்டு அவங்க கஷ்டத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன வந்து எங்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி சோகமா ஏய் பிடிக்கல, ஒரு மாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்க நெத்திரிச்சு பிடிக்கல, தப்புனா அடிச்சு சொல்லுவாங்களா? சின்ன பசங்களா இருந்தா கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றது வந்து நேரடியா சொல்லாம சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு நமக்கு புரியாது. அந்த குழப்பங்கள் கிடையாது. இதுனா எனக்கு அந்த செகண்ட் தாட்டே தேவையில்ல சார். அந்த டைம்ல மேரேஜ் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி. புரியுது. அவன் ரிமோட் கார் விளையாடிட்டு இருந்த பையனை தான் நீ லவ் பண்ணிருக்க. அது உனக்கு தெரியல அப்ப தெரியல. ஓகே.